ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோம், இது வரைக்கும் எஃப்சிங் ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் டேரக்டர்னா யாரு, கார்பரேட் கவர்னன்ஸ் அந்த திங்ஸ்லாம் பார்த்தோம். தென் மினிமம் வந்து 1 2 3 4 5 6 பார்த்தோம். அதில் 4 மட்டும் கிடையாது. தென் யூ கேன் ரிகால் வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் அப்படின்னா, தென் இஃப் இட் இஸ் லிஸ்டட் கம்பெனி அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் வில் பி அப்ளிகபிள். தென் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் 15 இருக்குன்னா 15க்கு மேலே ஏற்றணும்னா தாராளமாக ஏற்றலாம் பை பாசிங் ஸ்பெஷல் ரெசல்யூஷன். அண்ட் மேக்ஸிமம் வந்து 75 ஏஜ் வரைக்கும் தான் வந்து நீங்கள் டேரக்டராக இருக்க முடியும். அதுக்கப்புறம் இருக்கணும் அப்படின்னா தென் யூ ஹேவ் டு பாஸ் அ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் attached with the explanatory statement with பக்கா. இப்போ சார் நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டருக்கும் இண்டிபெண்டன்ட் டைரக்டருக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அண்ட் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அப்படின்னா சிம்பிள் டிஃபரன்ஸ் வந்து executive director, non-executive director of a company simply means a person not holding a position as an executive in the company. They will not hold the position as such. They will be appointed as a non-executive. That's it. Meaning, they will not hold position, or they will not involve directly in the operations of the business. That's the kind of meaning. And then, such a director may or அதுக்கப்புறம் வந்து not holding an executive in the position. Such a director may or may not be an independent director. And the non-executive director வந்து may or may not be an independent director. And independent director na என்னதுன்னா other than a managing director, a whole-time director, or a nominee director who one who is fulfills the criteria laid in section 149. ஸோ எங்கேயுமே நீங்க இந்த த்ரூ அவுட் ஆக்டை நீங்க எப்படி படிச்சு பார்த்தாலும் எங்க படிச்சு பார்த்தாலும் எந்த இடத்துலயுமே இண்டிபெண்டன்ட் டாக்டர் யாருன்னே சொல்ல மாட்டாங்க. போய் செக்ஷன் 149 படிச்சுக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு செக்ஷன் 149 படிச்சுக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர எந்த ஒரு இடத்துலயுமே இண்டிபெண்டன்ட் டாக்டர் இவங்க தான் அப்படின்ற ஒன்லைனர் வந்து சொல்லவே மாட்டாங்க. நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் சொல்லியிருக்காங்களா, நான் எக்ஸிக்யூட்டிவ் பர்சன் நாட் ஹோல்டிங் ஏ பொசிஷன் ஆஃப் அன் ஆஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ், அது எல்லா கதை சொல்லுவாங்க. ஆனா எங்க இந்த கதையே சொல்ல மாட்டாங்க. இண்டிபெண்டன்ட் டைரக்டர் மட்டும் they will never tell the story who is it. They will ask you to go and see in section 149. Just for information Shalini, section 149ல தான் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் யாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்? தென் இப்போ செக்ஷன் என்னது எக்ஸாம் ஆன்சர்ல நான் கூட அப்படி எழுதலாம் as long as வந்து கேட்கிற கொஸ்டினே வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருந்தா. இல்லாத வரைக்கும் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்னா யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்களும் வந்து go and check section 149 எழுதுனீங்கன்னா they will do. So an independent director otherwise யாரு? Independent directors section 149 criteria படி whoever is meeting they will be called as independent director. And இதுல ஒண்ணு என்னன்னா all non-executive director need not be independent director. ஆனா எல்லா இண்டிபெண்டன்ட் டைரக்டரும் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா தான் இருக்கணும். புரியுது? எல்லாம் இது இந்த இங்கிலீஷ் தான் சார் குழம்பு இருக்கும். நீங்க ஜஸ்ட் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். இண்டிபெண்டன்ட் டைரக்டர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. கரெக்டா? ஸோ அப்போ எல்லா நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரும் வந்து நீட் நாட் பி இண்டிபெண்டன்ட் டைரக்டர். பட் எல்லா இண்டிபெண்டன்ட் டைரக்டரும் கண்டிப்பா நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா தான் இருக்கணும். இண்டிபெண்டன்ட் டைரக்டர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருக்க கூடாது, இருக்க முடியாது. அவ்வளவுதான் சார். பக்கா. இப்போ now this is very 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 important and very 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 logical. லாஜிக்கல்ன்றதுக்கும் I will tell you the logic. எதுக்காக இந்த அப்பர் லிமிட்லாம் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்றது. Now listen carefully Shalini and others. இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ் சொன்னீங்க சார். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ் எத்தனை பேர் இருக்கணும்? 15 பேர் இருக்கணும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கனகராஜ் வந்து 15 இருக்கணும். புரியுதா? லோகேஷ் கனகராஜ் வந்து 15. தட் இஸ் டைரக்டர். இப்போ டைரக்டர்ஷிப் என்ன ஷிப்பு? டைரக்டர் கப்பல் எத்தனை பேர் இருக்கணும்னா அதுக்குதான் இந்த ப்ரொவிஷன். கிளியரு? ஸோ கனகராஜுக்கு 15, கப்பலுக்கு எவ்வளோன்றதான் இப்போ பார்க்க போறோம். கிளியரு? நான் லிசன் கேர்ஃபுல்லி. மேக்ஸிமம் டைரக்டர்ஷிப் இன் அக்ரிகேட் வந்து 20க்கு மேல இருக்கக்கூடாது. எத்தனைக்கு மேல இருக்கக்கூடாது? 20க்கு மேல இருக்கக்கூடாது. அப்படின்னா என்னது சார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும் ஜிபிகா வந்து யாரு? ஷீஸ் அன் இண்டிபெண்டன்ட் டைரக்டர். எந்த என்டிட்டில ஷீஸ் அன் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்? ரிலையன்ஸ். பாருங்க, ஊருக்கே தெரிஞ்சிருக்கு. ரிலையன்ஸ்ல ஷீஸ் இண்டிபெண்டன்ட் டைரக்டர். ஸோ now think, listen carefully. Already she is in director is one of the biggest conglomerates in the world. One of the biggest conglomerates in the world. அப்படி இருக்கும்பொழுது இந்த கண்டிஷன் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும்னு ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. 20 ஜிபிகா வந்து இப்ப ரிலையன்ஸ்ல இருக்காங்களா டைரக்டரா, அந்த மாதிரி இன்னும் ஒரு 19 கம்பெனிஸ்ல இருக்கு. அதுல பப்ளிக் கம்பெனி பிரைவேட் கம்பெனிக்கு இன்னும் கொஞ்சம் பைஃபர்கேஷன் வரும். Let us not go into ஃபர்ஸ்ட் பேசிக்கா புரிஞ்சுக்கோங்க. பேசிக்கா வந்து மேக்ஸிமம் 20 கம்பெனில தான் ஜிபிக்கு வந்து டேரக்டரா இருக்க முடியும். எவ்வளவு கம்பெனில? மேக்ஸிமம் 20 கம்பெனில தான் ஜிபிக்கு வந்து டேரக்டரா இருக்க முடியும். சரி, எதுக்காக சார் இது ஃபிக்ஸ் பண்றாங்க? ஏன் இஷ்டம்? ஏன் இஷ்டம்? என்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது, என்ன கூப்பிடுறாங்க, நான் போறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை கம்பெனிஸ்ல அப்படின்னா, சி நம்ம ஸ்டார்டிங்ல என்ன பார்த்தோம்? த போர்டு வில் பி கன்சிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அப்ப டைரக்டர்ஸ்லாம் சேர்ந்துதான் பிசினஸே நடத்துறாங்க.
நீங்க பாட்டுக்கும் எனக்கு வந்து அவங்க அந்த கம்பெனி தெரியும், இந்த கம்பெனி தெரியும், என்ன ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, இதுல வந்து இவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னா, தென் வாட் வில் ஹேப்பன்னா உங்களோட அந்த டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி வில் எரோட். டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி வில் எரோட். மீனிங் நீங்க பாட்டுக்கும் 20 கம்பெனிஸ்க்கு மேல டேரக்டர்ஸா இருந்தீங்கன்னா, பிகாஸ் எல்லா பெரிய டிசிஷனும் உங்களை தாண்டி தான் போகும். எல்லா பெரிய டிசிஷனும் உங்களை தாண்டி தான் போகும். அப்படி இந்த 20 அப்பர் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணாம இருந்தாங்கன்னா, நீங்க பாட்டுக்கு ஒரு 100 கம்பெனிக்கு டேரக்டரா இருக்கீங்கன்னா, தென் எந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்றது கண்ட்ரோலே உங்களுக்கு இருக்காது. என்ன பண்றாங்கன்ற கண்ட்ரோலே உங்களுக்கு இருக்காது. பிகாஸ் எப்படி நீங்க உங்க டைம் வந்து கொடுப்பீங்க? இங்க கொடுப்பீங்களா, இல்ல அங்க கொடுப்பீங்களா, இல்ல அந்த கம்பெனி போவீங்களா, இந்த கம்பெனிக்கு போவீங்களா? கிளியர். அண்ட் எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே தே வில் நாட் லொகேட் வந்து சேம் லொகேஷன். ஏதோ பக்கத்து தெருவுல வந்து ரிலையன்ஸ் இருக்குது, இந்த லெஃப்ட் தெருக்கு போனா வந்து இன்ஃபோசிஸ் இருக்குது, அப்படி ஒன்றும் இருக்க போகிறது கிடையாது. ஒன்னொன்று ரிலேட்டட் ஆஃபீஸ் ஒரு டைரக்ஷன்ல இருக்க போகுது. ஈவன் இஃப் யூ வாண்ட் அட்டன் வீடியோ கான்ஃபரன்சிங் யூ கேனாட் அட்டன், பிகாஸ் அவ்வளோ மீட்டிங்ஸ் நடந்துட்டே இருக்கும் பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு. பிகாஸ் ஆஃப் திஸ், இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் த interest of the stakeholders, they have reduced this limit, they have fixed the upper limit. பக்கா புரியுது? இப்போ இங்க இருந்து நான் ஒரு லாஜிக்கலான கொஸ்டின் கேட்கறேன், எனக்கு நம்பர்ஸ் வேணும்னா ஜஸ்ட் திங்க் லாஜிக்கலி அண்ட் ஆன்சர் மீ த கொஸ்டின். இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஷிப் 20 சொல்லிட்டாங்க, மேக்ஸிமம் வந்து 20 சொல்லிட்டாங்க. இப்போ இதுவே எல்ஓடிஆர் வந்து என்ன சொல்லணும்? எல்ஓடிஆர் வந்து 20க்கு மேல இருக்கலாம் சொல்லுமா, இல்ல எல்ஓடிஆர் வந்து 20க்கு கீழே தான் இருக்கணும்னு சொல்லுமா? கீழே இருக்கும், வெரி குட், கம்மியா இருக்கும். வெரி குட் மேடம், குட் குட் குட். பிக் அப் த ஃபேஸ் ஈவன் தோ நடுவில் ஆட்டணும். வை? பிகாஸ் இன் ஜென்ரல் 20ன்றது ஓகே. கூப்பன் லிமிடெட் சூப்பர் லிமிடெட்ல ஒர்க் பண்றீங்கன்னா ஓகே ஃபைன், ஒரு 15 கம்பெனில கூட டேரக்டரா இருந்துக்கலாம், யூ கேன் மேனேஜ். பட் நீங்க இருக்கிறதே லிஸ்டட் கம்பெனில டேரக்டரா இருக்கீங்கன்னா, தென் கண்டிப்பா 20 கம்பெனிஸ்க்குலாம் நீங்க டேரக்டரா இருக்க முடியாது, இருக்க கூடாது. பிகாஸ் உங்களோட ப்ராப்பரான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ப்ராப்பரான டைம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் ரிசல்ட் வந்து ப்ராப்பரா வரும். அது பீட் கம்பெனி, பீட் உங்க எக்ஸாமினேஷன். கிளியர்? அதுதான் இதுக்கான லாஜிக். இப்போ வித் திஸ் லாஜிக் லெட் அஸ் அப்ரோச் திஸ் ப்ரொவிஷன். என்ன சொல்றதுன்றது இந்த லாஜிக்குக்கும் இந்த ப்ரொவிஷனுக்கும் எங்கேயுமே பிசுறு தட்டாது. Now listen. As per provision 165 என்ன சொல்றதுன்னா, அப்ப செக்ஷன் 165 என்னது? நம்பர் ஆஃப் டைரக்டர்ஷிப்ஸ். நம்பர் ஆஃப் டைரக்டர்ஷிப். இது சொல்லும் போதே எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. 164 என்னது? செக்ஷன் 164 என்னது? எஸ் ரஷீத், யுவனேஷ். செக்ஷன் 164 நேத்து கூட சொன்னேன். எனிவன்? மேடம், சிப்பிக்கா மேடம், குயிக் குயிக் குயிக். நான் ஒரு பாயிண்ட் சொன்னா நீங்க ஈஸியா சொல்றீங்க. நான் கத்தனா குத்துவேன். டேரக்டர் தான் டேரக்டர்ஸ் ஏதாச்சும் ஃப்ராட் பண்ணா அவங்கள இது பண்றது, என்ன பண்றாங்க? வாட் தே வில் டு? கிக் பேக். கிக்பேக். கிக் பேக் இல்ல, வேர்ட் கம் ஆன் டைம் வேஸ்ட் ஆகுது. உங்களை வேலையை தூக்கிடுவாங்க. இல்ல ஓகே, வெக்கேட் பண்றோம். வெக்கேட் கிடையாது. 167 சார், வெக்கேட் கிடையாது சார். என்ன நீங்க அது 167 அது 164 கம் ஆன். டிஸ்குவாலிஃபிகேஷன். தட்ஸ் இட். டிஸ்குவாலிஃபிகேஷன். செக்ஷன் 164 வந்து என்னது? டிஸ்குவாலிஃபிகேஷன். 165 வந்து நம்பர் ஆஃப் கப்பல், கனகராஜ் கப்பல். 165 ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கவே மாட்டீங்க. 165 என்னதுன்னா கனகராஜ் கப்பல் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்டர் ஷிப். ஓகேவா? வெரி ஸோ பக்கம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஷிப் வந்து 20 இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 20 அப்பர் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போத்துல கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணிட்டு வருவாங்க. இதுக்குள்ள கண்டிஷன்ஸ் தேவை ஃபிக்ஸ். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஷிப் இன் பப்ளிக் கம்பெனிஸ் வந்து 10. என்னது? பப்ளிக் கம்பெனிஸ் வந்து 10. திஸ் இன்க்ளூட்ஸ் டைரக்டர்ஷிப் இன் பிரைவேட் கம்பெனி தட் ஆர் எய்தர் ஹோல்டிங் ஆர் சப்சிடரி. அண்ட் இந்த பாயிண்ட் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பப்ளிக் கம்பெனியோட சப்சிடரி கம்பெனி பிரைவேட் கம்பெனியா இருந்ததுன்னா அந்த பிரைவேட் கம்பெனியுமே வில் பி கன்சிடர் பப்ளிக் கம்பெனி ஒன்லி. இது எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பாயிண்ட் நான் தேவை கிடையாது. ரஷீத் கெட்டிங்ல பப்ளிக் கம்பெனி இருக்கு, அதுக்கு ஒரு சப்சிடரி இருக்கு. அந்த சப்சிடரி பிரைவேட் கம்பெனினா இட் வில் ஆல்சோ பி ட்ரீட்டட் அஸ் பப்ளிக் கம்பெனி ஒன்லி. தட்ஸ் இட். ஓகே. இப்போ இஃப் சப்போஸ் நீங்க பப்ளிக் கம்பெனில டைரக்டரா இருக்கீங்கன்னா தென் மேக்ஸிமம் 10 பப்ளிக் கம்பெனில தான் உங்களால டைரக்டரா இருக்க முடியும். எத்தனை? மேக்ஸிமம் 10 கம்பெனில தான் உங்களால டைரக்டரா இருக்க முடியுமானா டைரக்டரா இருக்க முடியும். பக்கா. அப்போ சார் நான் வந்து ஒரு 6 பிரைவேட் லிமிடெட் கம்பெனில ஒரு 12 லிஸ்டட் பப்ளிக் கம்பெனில டைரக்டரா இருக்க முடியுமானா இருக்க முடியுமா முடியாதா? ஏன்?
லிஸ்டட் கம்பெனி. லிஸ்டட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி. நான் வந்து 6 பிரைவேட் லிமிடெட் கம்பெனில, சரி ஓகே, 11 பிரைவேட் லிமிடெட் கம்பெனில நான் வந்து என்னவா இருக்கேன், டைரக்டர். டேரக்டரா இருக்கு. 9 வந்து பப்ளிக் கம்பெனில இருக்கு. என்னால இருக்க முடியுமா? இருக்கலாம் சார். இருக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் 10 இருக்கலாம், 9 தானே இருக்கிறோம், பிரச்சனை கிடையாது. ம். இப்போ 20 சார் கம்பெனி வந்து டேரக்டரா இருக்கலாமா? பப்ளிக் கம்பெனிலேயே. இந்த கொஸ்டின் கேட்கலாம். பப்ளிக் கம்பெனிலே பிரைவேட் எஸ். பிரைவேட் கம்பெனியா இருந்தா ஆன்சர் இஸ் எஸ், பப்ளிக் கம்பெனியா இருந்தா ஆன்சர் இஸ் நோ. கிளியர் இது வரைக்கும்? பக்கா? சார் வாட் இஃப் ஏதாச்சும் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு அந்த கதைலாம் இங்க கிடையாதா? அந்த இதுல ஓகே. because now ஓகே சார். now is think எங்கெங்கெல்லாம் ரெசல்யூஷன் வரும்ன்றது ஒன்ஸ் நீங்க இந்த கோர்ஸ் ஃபுல்லா படிச்சு முடிக்கும் போது உங்களுக்கு அந்த லாஜிக் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பாயிண்ட் மறந்தாலும் லாஜிக் மறக்காது. ஓகேவா? இங்க வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ண முடியாது. இங்க எதுக்காக அந்த அப்பர் லிமிட் வச்சிருக்காங்க, எதுக்காக அந்த அப்பர் லிமிட் வச்சிருக்காங்கன்னா உங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் கெட்டு போயிடும். இண்டிபெண்டன்ட் டேரக்டர் பத்தி பேசல சார். உங்களோட இந்த டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி வில் எரோட். பிகாஸ் இஃப் யூ அக்செப்ட் டூ மச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தென் யுவர் ஷோல்டர் என்ன ஆகும், யுவர் ஷோல்டர் வில் ஹிட். அதே மாதிரி தான். ஸோ in order to safeguard that, in order to save you from accepting the overburden, they have introduced this இது இல்ல நான் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் போடுவேன் அப்படின்னா அவங்கன்னு கூப்பிட்டுவாங்க. குட் கொஸ்டின். ஆனா இந்த இந்த இது எக்ஸாம்ல இந்த மாதிரி தான் விசித்திரமா டவுட் வரும். இங்க வந்துடுறது சந்தோஷம். நான் இப்போ இதுல இன்னொன்னு, தூங்குறவங்கள நம்ம எப்பவுமே கண்டுக்க மாட்டோம். கரெக்டா? தூங்குறவங்க நம்ம கணக்கு எடுத்துப்போமா? நோ. நம்ம எப்பவுமே கணக்கு எடுத்துக்க மாட்டோம். கரெக்டா? அதே மாதிரி தான் எங்கேயும் நீங்க டார்மன் கம்பெனில ஒரு டேரக்டரா இருக்கீங்கன்னா உங்களை கணக்கு எடுத்துக்கவே மாட்டாங்க. சார் நான் ஒரு 100 டார்மன் கம்பெனி இருக்கு சார், 100 டார்மன் கம்பெனியும் அடம் பிடிக்கிறாங்க சார், நீங்க தான் டைரக்டரா இருக்கணும், நீங்க தான் டைரக்டரா இருக்கணும் அப்படின்னு. நான் இருக்கலாமான்னா தாராளமா இருந்துக்கணும். அவங்களே தூங்கிட்டு இருக்கிறாங்க, நீங்களாம் இப்போ பெஞ்சு தான் தேய்க்க போறீங்க, தாராளமா தேய்ச்சிக்கோங்க, எத்தனை பெஞ்ச் வேணா தேய்ச்சிக்கோங்க. ஓகேவா? அப்ப இந்த டாப் 20ன்ற லிமிட்டே யாருக்கு அப்ளிகபிள் ஆகாது? டார்மன் கம்பெனி. ஏன்னா அதுவே தூங்கின்னு இருக்குது. அங்க போயிட்டு நீங்க பெஞ்ச் தேய்க்கிறீங்களா, தாராளமா தேய்ச்சிக்கணும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. கொஸ்டின் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி இந்த பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணாம கொஸ்டின் வந்து ஃப்ரேமே ஆகாது. ஓகேவா? கொடுத்துருவாங்க 20 மிஸ்டர் ரஷீத் இஸ் டைரக்டர் இன் 25 கம்பெனிஸ்ன்றாங்க. உடனே நம்ம அது எப்படி 25 கம்பெனிஸ் டைரக்டரா இருக்கலாம், எங்க சார் சொல்லியிருக்காரு மேக்ஸிமம் 20 தான் இருக்கணும்ன்றத கொதிக்கும். அடுத்த கொஸ்டின்ல அடுத்த லைனே கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து 5 வந்து டார்மன் கம்பெனி அப்படின்னா தென் ரிமூவ் தட், தென் ரிமைனிங் யூ ஹேவ் டு செக். அதுக்கப்புறம் என்ன செக் பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் 10 பப்ளிக் கம்பெனி, 10 வந்து பிரைவேட் கம்பெனி, ரிமைனிங் வந்து பிரைவேட் கம்பெனி. இந்த கண்டிஷன் செக் பண்ணும். பக்கா இது இருக்கும். இப்போ சிவனேஷ் நீங்க கேட்டீங்களா, இப்போ இதுக்கான உல்டாவா ஒரு விஷயம் வருது. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இந்த பாயிண்ட்ஸ்ல வந்து லாஜிக்கா யூஸ்டா மட்டும் தான் புரியும். சார் லால வந்து 20ன்னு சொல்லியிருக்காங்க, என்னால ஏத்த முடியாது ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி. குறைக்க முடியுமா? குறைக்க முடியும், தாராளமா முடியும். பிகாஸ் த logic behind introducing this section is to protect the interest of the stakeholders and so that you such a way that you will be able to take decisions wisely. ஓகேவா? இப்போ நீங்க ஒரு பிரம்மாண்டமான கம்பெனிக்கு டைரக்டரா போறீங்க. எந்த கம்பெனிக்கு? பிரம்மாண்டமான கம்பெனிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன் அவர் எக்ஸாம்பிள் அவர் மேடம் இஸ் ஆல்ரெடி டைரக்டர் இன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். சரிங்களா? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல சேரும் பொழுதே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேடம் கிட்ட சொல்லிருவாங்க, நீங்க வந்து இன்னும் 2 கம்பெனில தான் நீங்க டைரக்டரா இருக்க முடியும். எத்தனை கம்பெனில வேணும்னா 2 கம்பெனில டைரக்டரா இருந்துக்கலாம். உடனே ஜிபிகா கோவம் வந்துடும், நான் வந்து குவாலிஃபைடு சிஎஸ், நான் கம்பெனிஸ் ஆக்ட் அப்படியே கரைச்சி மிக்சில போட்டு குடிச்சவன். எங்க கம்பெனிஸ் ஆக்ட்ல தே மென்ஷன் வெரி கிளியர்லி 10 பப்ளிக் கம்பெனி வரைக்கும் தாராளமா டைரக்டரா இருக்கலாம். நீங்க யார் அதை சொல்றதுக்கு அப்படின்னு கேட்டா தே வில் ஷோ த ஆர்டிகல்ஸ். பாருங்க, இது வந்து இட்ஸ் மை ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இஷ்டம் இருந்தா ஃபாலோ பண்ணுங்க, இஷ்டம் இல்லைனாலும் ஃபாலோ பண்ணுங்க. புரியுதா? கிளியர்? சரி, எதுக்காக சார் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? எதுக்காக வந்து கம்பெனி ஆக்ட் அலோ பண்றாங்கன்னா பிகாஸ் இட் இஸ் அ சேஃப் கார்ட்ல. இட்ஸ் அ சேஃப் கார்டு. உங்களுக்கு வந்து நீங்க ஒரு கம்பெனி ஜாயின் பண்றீங்க, இந்த கம்பெனில வந்து நீங்க இந்த கம்பெனி டேரக்டரா இருக்கலாம், ஆனா இன்னும் இது இல்லாம இன்னும் 2 கம்பெனி தான் டேரக்டரா இருக்க முடியும் நீங்க அப்படின்ற மாதிரியான ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா யூ ஹேவ் டு அட்ஹேர் டு தட். அதுக்கு மேல நீங்க எந்த கம்பெனிலையும் டைரக்டர்ஷிப் பப்ளிக் அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஈவன் தோ கம்பெனிஸ் ஆக்ட்ல சொல்லியிருந்தாலும் இன் வர்ச்சு ஆஃப் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ்ட் பை த கம்பெனி இன் விச் யூ ஆர் அ டைரக்டர், யூ ஷுட் நாட் ஆக்ட் அஸ் அ டைரக்டர் more than the count mentioned in the special resolution. Pakka? Got clarity?
வெரி குட் சார். Or in case எஸ். ஸ்பெஷல் ரிசல்யூஷன் எல்லாம் எப்போனாக்கா கொடுத்துக்கிற ஆக்ட அதோட பர்பஸ ஓவர் ரூல் பண்ற மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸ்பெஷல். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி சார். எக்ஸாக்ட்லி. ஓகே சார். லைக் ஓவர் ப்ரொடெக்ஷன் பண்ற மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பண்ணிக்கோங்க ஸ்பெஷல் ரெஸ்ட்ரிக்ட். ஆஸ் லாங் as ஆக்ட வந்து அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். அதுதான் அதோட பேஸ் லைன். பாட்டம் லைன் இஸ் ஆஸ் லாங் as it won't affect the act you can do whatever. அதுதான் thing. எஸ் சார். ஸோ செக்ஷன் 165 சப்செக்ஷன் 3 என்னதுன்னா ஜீபிகா புரிஞ்சுதா? அண்ட் ரஷீத், ஷாலினி இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஷாலினி இருக்கீங்களா? ஐயோ, ஷாலினி இருக்காங்களா? இல்லை இருக்காங்க. ஓகே. இருக்கேன் சார், இருக்கேன் சார். Then now listen. Section 165 subsection 3 is that any person holding office as a director in company is more than limit as prescribed in subsection 1 immediately before the commencement within a period of 1 year from subsequent. இது என்னன்னா இந்த கதை சொல்லிடுறேன் so that you will not get into confusion. அதாகப்பட்டது என்னன்னா, if suppose நீங்க வந்து அந்த ஸ்பெஷல் ரெசல்யூஷன் போட்டாங்க, ரிலையன்ஸ் கம்பெனி ஜாயின் பண்ணிட்டீங்க, சரிங்களா? லிசன் இந்த ஸ்டோரி கேட்டீங்கன்னா இது ஒண்ணுமே இல்லை. ரிலையன்ஸ் கம்பெனி ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ணும்போது நீங்க 5 கம்பெனி டேரக்டர். ஜாயின் பண்ணும்போது நீங்க 5 கம்பெனி டேரக்டர். இப்போ என்ன சொல்றாங்க? 3 கம்பெனி தான் மேக்ஸிமம் டேரக்டரா இருக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஜீபிகா? யூ ஹேவ் டு ரிசைன். எங்க இருந்து? ரிலையன்ஸ்ல இருந்து கிடையாது, மத்த கம்பெனில இருந்து. புரியுதா? ஆல்ரெடி நீங்க 5 கம்பெனில டேரக்டரா இருக்கீங்க மேடம். இப்ப 6வதா வந்து ரிலையன்ஸ்ல டேரக்டரா வர்றதுக்காக யூ ஹவ் பீன் அப்பாயிண்டட் as a director. பட் ஆஸ் பர் ரிலையன்ஸோட பாலிசிஸ் என்னதுன்னா, மேக்ஸிமம் எங்க கம்பெனில டேரக்டரா ஒருத்தர் இருக்காருன்னா அவர் மேக்ஸிமம் இன்னும் ஒரு 2 கம்பெனில வேணா டேரக்டரா இருக்கலாம், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ஆனா நீங்க ஆல்ரெடி எத்தனை கம்பெனில டேரக்டரா இருக்கீங்க? ரிலையன்ஸ் நீங்களாக ரிலையன்ஸ் இல்லாம அப்படின்னா யூ ஆர் டேரக்டர் இன் 5 more companies. அப்ப என்ன பண்ணணும்? 2 கம்பெனிஸ்ல இருந்து நீங்க ரிசைன் பண்ணிடணும். 2 கம்பெனிஸ் என்ன பண்ணிடணும்? சாரி, 3 கம்பெனிஸ்ல இருந்து யூ ஹேவ் டு ரிசைன். அதுதான் இந்த பாயிண்ட். கிளியர்? ஆல்ரெடி இருந்தீங்கன்னா ரிசைன் பண்றீங்க, இல்லைன்னா இதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணாதீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், choose not more than specified limit in those companies as companies which wishes to continue hold office. இதுக்கப்புறம் எதையும் ஏத்துக்காதீங்க. ஏத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை டாடா பை பை சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துருங்க. போட்டி படிக்கலாம் தூக்கி வந்துருங்க. கிளியர்? தட்ஸ் இட். அதே மாதிரி இந்த சாய்ஸ் வந்து you have to intimate the choice made by him under clause A of the Companies Act which he was holding the office before commencement and the register having just been meaning நீங்க வந்து எதுல இருக்க போறீங்க அப்படின்றத 5 கம்பெனில பிளானிங் டு கோ அப்படின்னா அந்த எந்த கம்பெனி இங்க இருக்க போறீங்க அப்படின்றத யூ ஹேவ் டு டிஸ்க்ளோஸ் இட். தட்ஸ் இட். இப்போ செக்ஷன் 65 இப்போ உடனே யார் வந்துருவா? ரஷீதோட ஃபேவரட் வந்துருவாங்க. ஆனா இன்னும் வந்துடும். இது என்னது வந்துடும்? செக்ஷன் 8 கம்பெனி. சரியா? எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆனா இன்னும் யார் வந்துருவாங்க? செக்ஷன் 8 கம்பெனி. செக்ஷன் 8 கம்பெனி என்னது? The maximum number of directorship that a person can hold including alternate director to be 20. இதுதானே ப்ரொவிஷன். என்னதுன்னா maximum number of directorship one person can hold including alternate directorship can be maximum 20. இந்த கண்டிஷனே யாருக்கு அப்ளிகபிள் ஆகாது? செக்ஷன் 8 கம்பெனிக்கு அப்ளிகபிள் ஆகாது. அதுதான் இங்க கொடுத்துருக்கு. This provision itself is not applicable for section 8 company. பக்கா. Very good. Now, personal liability of the directors to adhere to the limits. அதாவது வந்து he shall be liable to a penalty if suppose ஜிபிகா வந்து நீ என்ன சொல்றது நானா கேட்கறது அப்படின்ற ஆட்டிடியூட்ல இருந்தாங்கன்னா, தட் இஸ் முகேஷ் அம்பானி கிட்ட சொல்றேன். தென் கம்பெனிஸ் ஆக்ட்ல வந்து நீங்க என்ன கொடுக்கறது நான் என்ன வாங்குறதுன்ட்டு உங்ககிட்ட இருந்து 2000 ரூபாய் வந்து பெனால்ட்டி போட்டுருவாங்க ஒரு நாளைக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் கண்டினியூஸா நீங்க வந்து பிரச்சனை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா தென் மேக்ஸிமம் தே வில் பே லெவி பெனால்ட்டி அப் டு தி ரூபீஸ் ஆஃப் 2 lakhs. தட்ஸ் இட். 2000ல இருந்து 2 லட்சம் வரைக்கும் they will levy the penalty on you if you are not adhering to the provision. சரி, எந்த ப்ரொவிஷனுக்கு சார் அட்ஹரிங்கா இல்லை? ஒழுங்கா வந்து 5னா 5 தான், 20னா 20 தான். அதுக்கு மேல நீங்க டேரக்டரா இருக்கீங்கன்னா ஒழுங்கா வந்து ரிசைன் பண்றீங்க. அப்படி ரிசைன் பண்ணாமே நீங்க பாட்டு டேரக்டரா இருக்கீங்கன்னா தென் they will levy the penalty. ஒரு நாளைக்கு 2000 ரூபாய், மேக்ஸிமம் 2 லட்சம் வரைக்கும். பக்கா புரியுது? எஸ் சிவனேஷ் ஏதோ கேட்க வராது. இல்ல பெனால்டி கட்டிட்டாக்கா இருக்கலாமா அப்போன்னு கேட்க வந்தேன். சார் பெனால்ட்டி நீங்க அந்த வெளியே வந்துட்டு தான் பெனால்ட்டியை கட்டணும். லைக் எப்படி தெரியுமா? நான் ஒரு 5 வருஷம் ஜெயில இருந்துக்கிறேன், வந்து ஒரு கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஃபைன் குட். ஓகே.
ஓகே ஃபைன். ஸோ இது மிஸ்டர் எக்ஸ் இஸ் டேரக்டர் இன் 23 கம்பெனிஸ். ஓகேவா? எத்தனை கம்பெனிஸ்? 23 கம்பெனிஸ்ல டேரக்டரா இருக்காங்க. இதுதான் பிரச்சனை. இவங்க வந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணல. யார்? இந்த மிஸ்டர் எக்ஸ். அட்டன் பண்ணி தான் ஒழுங்கா தெரிஞ்சிருக்கும். நீங்க அட்டன் பண்ணாதுன்னா 23 கம்பெனிஸ்ல டேரக்டரா இருக்காரு. ஓகேவா? 1/4/2014 வரைக்கும். தட் இஸ் டேட் ஆன் விச் the 160 செக்ஷன் 165 அப்பதான் நோட்டிஃபை பண்ணாங்க. சரிங்களா? he has to choose 20 companies out of 23 companies in which he would இது வந்து என்னன்னு சொல்லிடுறேன். இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் பழைய பாயிண்ட். அந்த இந்த செக்ஷன் 165 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா, இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1/4/2014. புரியுதுங்களா? இது வந்து செக்ஷன் கம்பெனி 2013 அது எஃபெக்ட்டுக்கு வந்தது 1/4/2014 இருந்து. சில செக்ஷன்ஸ்லாம் 1/4/2014 தான் வந்து அதோட பர்த்டே. சரிங்களா? இன் தட் கண்டிஷன் என்னன்னா, அப்போ வந்து நீங்க நிறைய கம்பெனிஸ்ல கூட டேரக்டரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ப்ரொவிஷன்ஸ் இருந்து. In that circumstances, if you are a director in more than 20 companies, then you have to intimate to the ROC. இல்ல நான் இந்த 3 கம்பெனில இருந்து நான் வந்து ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்றது. இது ஓல்டு பாயிண்ட். அடிஷனல் ரெஃபரன்ஸ் இப்போ வந்துட்டாங்க. யாரு? நம்ம ஃபேவரட் எல்ஓடிஆர். கம்பெனிஸ் ஆக்ட் நீங்க பாட்டு சொல்லிக்கோங்க. குறுக்கும் வந்தா இந்த கௌஷிக் அப்படின்ட்டு யார் வந்துட்டாங்க? எல்ஓடிஆர் வந்து வந்துட்டாங்க. இப்போ இந்த எல்ஓடிஆர் நம்ம மேல டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? தெளிவா we have discussed and we have concluded one point for sure that கண்டிப்பா கம்பெனிஸ் ஆக்ட்ல சொன்ன லிமிட்டை விடவும் எல்ஓடிஆர்ல கம்மியா தான் இருக்க போகுதுன்றது. நம்ம லாஜிக்கை செக் பண்ணிடலாமா? லெட்ஸ் செக். Now, maximum number of directorship including alternate director. A person shall not be a director in more than 8 listed companies with effect from 1/4/2019 and in not less than 7 listed companies with effect from 1/4/2020. So இப்போ டேட்ல பாருங்க சார். இப்போ டேட்ல மேக்சிமம் ஜிபிகா எத்தனை கம்பெனில தான் டைரக்டரா இருக்க முடியும்? மேக்சிமம் 7 கம்பெனி. மேக்சிமம் 7 கம்பெனி. எத்தனை கம்பெனி? மேக்சிமம் தோனி கம்பெனி. பக்கா? மேக்சிமம் எத்தனை கம்பெனி? மேக்சிமம் தோனி கம்பெனி. கிளியர்? இந்த லிமிட்லாம் கொஞ்சம் இப்படிலாம் ஞாபகம் வரணும். இப்போ இப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்போ லிஸ்டட் கம்பெனில டேரக்டரா இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க 7 லிஸ்டட் கம்பெனில தான் டேரக்டரா இருக்க முடியும். எத்தனை லிஸ்டட் கம்பெனில? 7 லிஸ்டட் கம்பெனில தான் டேரக்டரா இருக்க முடியும். provided that a person shall not serve as an independent director more than some listed entities. அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் டேரக்டரும் 7 கம்பெனில தான் மேக்ஸிமம் டேரக்டரா இருக்க முடியும். பக்கா? இண்டிபெண்டன்ட் டேரக்டர் எத்தனை கம்பெனில டேரக்டரா இருக்க முடியும்? மேக்ஸிமம் 7 கம்பெனிஸ். இது என்னது? 7 லிஸ்டட் கம்பெனி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டா இருக்குல்ல, அதுக்கு மட்டும் தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பக்காவா? செமினேஷன் முடிச்சிடலாம். டோன்ட் வரி, பேஜ் திருப்பாதீங்க. பார்த்துட்டு இல்ல நான் லிமிட் கொஞ்சம் செக் பண்ணேன். இப்ப இதெல்லாம் சொல்லிட்டாங்களா? இப்போ படிக்க போற பாயிண்ட் என்னன்னா நாட்டாம பாயிண்ட். படிக்க போற என்ன பாயிண்ட்? நாட்டாம பாயிண்ட். லிசன் கேர்ஃபுல்லி. நாட்டாம நீ சொன்ன பாயிண்ட் எதுவுமே செல்லாது, தீர்வு மாத்தி சொல்றான். அந்த பாயிண்ட் தான் இப்ப படிக்க போறோம். தட் இஸ் நாட் வித்ஸ்டாண்டிங் த அபோவ். மேல 7 டேரக்டர் சொல்லியிருக்காங்களே, அதெல்லாம் கணக்கே கிடையாது. எப்பன்னா நாட் வித்ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டைன்ட் அபோவ். If you are a person who is serving as a full-time director or managing director in any listed entity, shall serve as an independent director in not more than 3 listed entities. என்னது சார் இது புரியவே மாட்டேங்குது அப்படின்னா, லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இஃப் சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஹோல் டைம் டைரக்டரா இருக்கீங்க. என்ன டைரக்டரா இருக்கீங்க? ஒரு ஹோல் டைம் டைரக்டராவோ இல்ல வந்து மேனேஜிங் டைரக்டராவோ ஒரு லிஸ்டட் கம்பெனில இருக்கீங்க. ஒரு லிஸ்டட் கம்பெனில தான் ஹோல் டைம் மேனேஜிங் டைரக்டரா இருக்க முடியும். ஆப்வியஸ்லி ஹோல் டைம் டைரக்டரவோ இல்ல வந்து மேனேஜிங் டைரக்டரவோ ஒரு கம்பெனி எனி லிஸ்டட் கம்பெனில இருக்கீங்க அப்படின்னா, தென் இண்டிபெண்டன்ட் டைரக்டரா நீங்க வந்து 3 லிஸ்டட் கம்பெனிஸ்ல தான் இருக்க முடியும். ஞாபகம் வச்சு பாயிண்ட் கொஞ்சம் மல்டிபிள் டைம்ஸ் ரிவிஷன் தேவைப்பட வேண்டிய பாயிண்ட். சரிங்களா? நாட் வித்ஸ்டாண்டிங் எனிதிங் அபோவ்னா மேல வந்து சொல்லிட்டாங்க. மேல வந்து என்ன சொல்லிட்டாங்க? இண்டிபெண்டன்ட் டைரக்டரா நீங்க லிஸ்டட் கம்பெனில இருக்கீங்கன்னா தென் மேக்ஸிமம் 7 லிஸ்டட் கம்பெனில தான் நீங்க இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்க முடியும். இதுதான் ப்ரொவிஷன் சொல்லிட்டு நாட் வித்ஸ்டாண்டிங் எனிதிங் அபோவ்னா மேல சொன்ன எல்லாத்தையும் மறந்துருங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இஃப் யூ ஆர் சர்விங் அஸ் அ ஃபுல் டைம் டைரக்டர் மேனேஜிங் டைரக்டரா ஏதாச்சும் ஒரு லிஸ்டட் கம்பெனில இருக்கீங்க அப்படின்னா, தென் இன் தட் கேஸ் இண்டிபெண்டன்ட் டைரக்டரா நீங்க 3 லிஸ்டட் கம்பெனிக்கு மேல இருக்க முடியாது. பக்கா? கிளியர்? அண்ட் இதுல இன்னொரு எக்ஸ்பிளனேஷன், ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன். லிசன் திஸ் எக்ஸ்பிளனேஷன் கேர்ஃபுல்லி. லிசன். இப்போ இந்த
நம்பர் ஆஃப் த கவுண்ட் இருக்குல்ல, நம்பர் ஆஃப் லிஸ்டட் என்டிட்டிஸ் அண்ட் விச் பர்சன் இஸ் டைரக்டர் இண்டிபெண்டன்ட். எந்த லிஸ்டட் கம்பெனில, எந்த லிஸ்டட் கம்பெனி அப்படின்னா உங்களோட ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டும் தான் லிஸ்ட் ஆகி இருக்குல்ல, அந்த லிஸ்டட் கம்பெனிக்கு மட்டும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் தேர் ஆர் டூ கம்பெனிஸ், ஒன்று வந்து ரிலையன்ஸ், இன்னொன்று ஐசிஐசிஐ. அசியூம் எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஈக்விட்டி ஷேர்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் ஷேர்ஸ் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவங்களோட ஈக்விட்டி ஷேர்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? டோன்ட் திங்க் தட் வெறும் ஈக்விட்டி ஷேர்ஸை மட்டும்தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்ண முடியும். நோ, அப்படி கிடையாது. உங்களோட உங்களோட டிபெஞ்சர்ஸ் இருக்குதுல்ல, அந்த டிபெஞ்சர்ஸ் கூட நீங்க வந்து லிஸ்ட் பண்ணலாம். என்ன பண்ணலாம், நீங்க வந்து லிஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ரிலையன்ஸ் கம்பெனி வந்து, லிசன் கேர்ஃபுல், ரிலையன்ஸ் கம்பெனி வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க் வந்து டெட் டிபெஞ்சர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கண்டிஷன் இருக்குதுல்ல, இந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர் 7 தான் இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன், இந்த கண்டிஷன் தட் இஸ் 3 தான் இருக்கணும். இண்டிபெண்டன்ட் டைரக்டர் 3 தான் இருக்கணும்ன்ற கண்டிஷன் இருக்குது இல்லையா? இந்த 3 தான் இருக்கிற கண்டிஷன் வந்து யாருக்கு மட்டும் தான் அப்ளிகபிள்னா, யாரோட ஈக்விட்டி ஷேர்ஸ் லிஸ்ட் ஆயிருக்கும் அவங்களுக்கு மட்டும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டெட் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா தென் கிடையாது. இல்ல சார், என்னோட கம்பெனி வந்து பிரைவேட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் தான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் ஈக்விட்டி ஷேர்ஸ் லிஸ்ட் பண்ணல, ப்ரிஃபரன்ஸ் ஷேரை தான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தென் எனக்குமே இந்த கண்டிஷன் அப்ளிகபிள் கிடையாது. எனக்குமே எந்த கண்டிஷன் அப்ளிகபிள், 7 அப்படின்ற கண்டிஷன் தான் அப்ளிகபிள். கிளியர்? புரியுது? புரியுதா? எக்ஸ்பிளைன் பண்ணுமா? கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு அந்த பாயிண்ட். சிவனேஷ், எஸ் சார் அகைன் சார் ஒன் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுமா? எஸ் சார். குட். அதாவது என்ன சார், ஃபர்ஸ்ட் 7 கம்பெனியில தான் நீங்க இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்க முடியும். 7 கம்பெனில தான் நீங்க டைரக்டராகவும் இருக்க முடியும். கிளியர்? எதுக்கு? லிஸ்டட் கம்பெனியோட டைரக்டரா இருக்கீங்க அப்படின்னா 7 கம்பெனி, லிஸ்டட் கம்பெனி இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் 7 கம்பெனில தான். ஆனா இந்த கண்டிஷனே அப்ளிகபிள் ஆகாது யாருக்குன்னா, நீங்க ஏதோ ஒரு கம்பெனிலயோ, நாட் ஒன் கம்பெனி, 2-3 கம்பெனி கூட கேன் பி a டைரக்டர், ஹோல் டைம் டைரக்டர் ஒன்றுக்கு தான் இருக்க முடியும். ஸோ ஹோல் டைம் டைரக்டரும் ஒரு கம்பெனில இருந்துக்கிட்டு, என்னது ஹோல் டைம் டைரக்டரும் ஒரு கம்பெனில இருக்கீங்க. அந்த கம்பெனி லிஸ்டட் கம்பெனி. எந்த கம்பெனி லிஸ்டட் கம்பெனி? நீங்க ஹோல் டைம் டைரக்டரா ஒரு கம்பெனில இருக்கீங்க. அந்த ஹோல் டைம் டைரக்டரா நீங்க இருக்கிற கம்பெனி வந்து லிஸ்டட் கம்பெனி. இப்ப சிவனேஷ் வந்து ஹோல் டைம் டைரக்டரா இருக்காரு. எதுல இருக்காரு அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்காரு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆப்வியஸ்லி லிஸ்டட் கம்பெனி. தென் சிவனேஷ் கேன் அக்செப்ட் ஆர் ஆக்ட் as an independent director in 3 more listed entity only. பக்கா? அதான் ப்ரொவிஷன். புரிகிறதா? எஸ் சார். That's it. ஷாலினி புரியுதுங்களா? ஹெவியா இருக்கா காலங்காத்தால? அப்போ ஆல்ரெடி 7ல இருந்துட்டு, ஆ. ஓகே, இப்போ அதுல இருந்து திடீர்னு ஹோல் டைம் டைரக்டரா மாறுறேன். ஹோல் டைம் டைரக்டர் மாறினாங்கன்னா தென் வந்து இமீடியட்டா 3 மாத்திடணும் நீங்க. மீதி மத்த எல்லா லிஸ்ட் ஆயிக்கிறது. எக்ஸாக்ட்லி. குட். வெரி குட். ஓகே. வெரி குட் டவுட். இது வந்து நீங்க படிச்சாலே புரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், டைம் வேஸ்ட் ஆகுது. படிச்சாலே ஈஸியா அந்த கொஸ்டின் படிக்கும் போதே நீங்க ஆன்சர் பண்ணிடுங்க. நம்ம இப்போ கமிட்டி சார், இப்போ டைரக்டர்ஸ் முடிஞ்சது, இப்போ வந்து கமிட்டி. இப்போ வந்து என்னது கமிட்டி. ஐ வில் ட்ரை டு கிவ் பிரீஃப் ஓவர்வியூ ஹியர். சரிங்களா? ஸோ தட் நீங்க நெக்ஸ்ட் கிளாஸுக்கு வந்து ஒரு 10 minutes பிரேக் கொடுக்குறேன். யூ கேன் அட்டெண்ட் நெக்ஸ்ட்ல ஜூரிஸ்ப்ருடன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ லெட் அஸ் வைண்ட் அப் பை 6:20 6:21 வில் வைண்ட் அப். ஓகேங்களா? இப்போ கமிட்டி. ஸோ கமிட்டின்னு என்ன சார்? கமிட்டினா என்னது? லிசன் கேர்ஃபுல்லி. இது வந்து Group of people. இல்ல குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ப்ராசஸ்க்காக அப்பாயிண்ட் பண்ணிட்டு, இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ல இப்போ ஏதாச்சும் ஒரு சினாரியோனாக்கா அதை வந்து நீங்க வந்து அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் மாதிரி கொடுக்க, நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம் இதை ரிப்போர்ட் வச்சு அப்படின்னு பண்றதுதான். இப்போ கம்பெனிலால கூட சில கேசஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது கமிட்டி வச்சு ஃபார்ம் பண்ணி தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். வெரி குட். அது கமிட்டி வெரி குட் பேரு. இது வந்து இந்த கமிட்டின்றது இட்ஸ் a வெரி காமன் கான்செப்ட். இன் ஜெனரல் இன் ரியல் லைஃப்ல இட் இஸ் ஈவன் மோர் அப்ளிகபிள். இப்போ ஒரு போலீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போலீஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கிரைம், நோ டவுட் இன் தட்.
அண்ட் இப் சப்போஸ் ஏதாச்சும் பிக் கிரைம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க? தனிப்படை அமைக்கப்பட்டது, திருடர்களை பிடிக்குவதற்காக தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டது. அது வந்து நத்திங் பட் கமிட்டி. ஓகேங்களா? அவங்க போலீஸ் தான், தே வில் பி இந்த பர்டிகுலர் பர்பஸ்க்காக தே வில் பி அப்பாயிண்டட். இப்போ அந்த தனிப்படை எதுக்கு ஹிஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் கிரைமை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு மட்டும் தான் அந்த கமிட்டி வந்து ரெஸ்பான்சிபிள். கிளியர்? அதே மாதிரி தான் இங்கேயும். இங்க வந்து என்னன்னா, போர்டே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது, போர்டே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவோம்னா, சின்ன சின்ன ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் 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 ஒர்க்கை வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டிக்கு வந்து தட்டி விட்டுருவாங்க, அந்த கமிட்டிக்கு வந்து அசைன் பண்ணிடுவாங்க. கிளியர்? அப்படி ஒரு ஃபார்ம் பண்ண கமிட்டி தான் நேற்று சாயங்காலம் நீங்க ஒரு 3:30 மணிக்கு படிச்ச கமிட்டி. என்ன கமிட்டி? 3:30 மணிக்கு ஒரு கமிட்டி படிச்சீங்க இல்லையா, அந்த கமிட்டி பேரு கமிட்டி என்ன சார்? சிஎஸ்ஆர். அஞ்சு பாரு வாய்ஸ். தட்ஸ் ரஷீத். சிஎஸ்ஆர் கமிட்டி. ஸோ அப்போ சிஎஸ்ஆர்ன்றது ஒரு ஆக்டிவிட்டி, அது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உட்காந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால ஒன்று பண்ணுவாங்க, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி விட்டுருவாங்க. அந்த கமிட்டி வில் டேக் கேர் ஆஃப் தட். அந்த மாதிரி தான் நாமினேஷன் அண்ட் ரெம்யூனரேஷன் கமிட்டி. அந்த மாதிரி தான் என்ன கமிட்டி? நாமினேஷன் அண்ட் ரெம்யூனரேஷன் கமிட்டி. அவங்களோட ஃபங்க்ஷன் அப்போ என்னது? அஃப்கோர்ஸ் டேரக்டர் வந்து இவங்களை வச்சுக்கலாம் சார், இவங்களுக்கு இவ்வளோ காசு கொடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. புரியுது? அந்த வேற என்ன கமிட்டி? ஆடிட் கமிட்டி. ஆடிட் கமிட்டி என்ன பண்ணுவாங்க? சரி, இவங்களை வந்து ஆடிட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம், அப்புறம் வந்து ஆடிட்டர்ஸ் கேட்கறதுக்கு பெரியஸ்லாம் ஆன்சர் பண்றதுக்கு ஆடிட் கமிட்டி வில் டூ தட். கிளியர்? இப்போ கமிட்டிக்கான ஒரு ஓவர்வியூ கிடைச்சதா? கமிட்டின்றது ஒரு செட் ஆஃப் மெம்பர்ஸ் தான், அவங்களும் போர்ட் மெம்பர்ஸ் தான், பட் தே வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒன்லி பர்டிகுலர் திங்ஸ், லைக் வந்து சப்போர்ட்டிங் ஒர்க் ஃபார் த போர்டு. கிளியர்? அண்ட் இந்த கமிட்டியில் இருக்கிறவங்க இன் ஜென்ரலா தே வில் பி வெரி வெரி எக்ஸ்பர்டைஸ்டு பர்சன் தான் இருப்பாங்க. ஓகேவா? தூக்கம் வருது எல்லாருக்கும், திட்டாதீங்க. ஸோ எல்லாருமே வந்து என்னவா இருப்பாங்க? போல்டா தான் இருப்பாங்க. சாரி, போல்டா தான் இருப்பாங்க, பால்டா இருக்க மாட்டாங்க. தே வில் பி வெரி போல்டு பர்சன்ஸ் as well as bald persons. ஓகேவா? பிகாஸ் they need expertise. ஜிபிகா புரியல, சாயங்காலம் 5:30 புரியும். However, their ultimate responsibility for the acts of the committee, acts of the board is responsible for defining committee role. Board தான் வந்து என்னது? It is responsible for committee role and structure. So board is responsible for what? And the committee structure பண்றதுக்கு board is responsible. The structure of a board and planning of the boards are the key element for effective governance. இந்த கதைலாம் நமக்கு தேவை கிடையாது, கேட்க மாட்டேன். இப்போ விழாக்கள். என்னது விழாக்கள்? விழாக்கள்னா என்னது? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் போர்ட் கமிட்டி. என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொண்டாடுவாங்க? தீபாவளி, பொங்கல், அதுக்கப்புறம் வந்து தசரா. ஸோ அதெல்லாம் எப்படி கொண்டாடுவாங்கன்றது தான் இந்த இதில் படிக்க போறோம். சரி, லிசன் கேர்ஃபுல்லி. வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த போர்ட் கமிட்டி? போர்ட் கமிட்டியோட ஃபங்க்ஷன்ஸ் என்னது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து தேர் ஆர் செவரல் டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் தே வில் டேக் கேர் ஆஃப் த கவர்னன்ஸ். கவர்னன்ஸ்னா என்ன சார்? கவர்னன்ஸ்னா மெயினா வந்து எத்திக்கல் வே ஆஃப் டூயிங் த பிஸ்னஸ் அண்ட் எல்லாத்தையும் ப்ராப்பரா மேனேஜ் பண்றது அண்ட் ப்ராப்பரா டெசிஷன் எடுக்கிறது. இதுக்கு பேர் தான் கவர்னன்ஸ். கவர்னிங் சம்திங். இப்போ உங்களை கவர்னிங் பாடி என்னது? ஐசிஎஸ் இஸ் த கவர்னிங் பாடி. உங்களை எல்லாத்தையும் மேய்க்கிறது, ப்ராப்பரா எத்திக்கலா இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், டெசிஷன் மேக்கிங், எக்ஸாம், அதுதான் கவர்ன் பண்றது. ஸோ ஐசிஐசி இஸ் த கவர்னிங் பாடி, ஐசிஏ இஸ் த கவர்னிங் பாடி, என்எஃப்ஆர்ஏ. ஸோ அந்த மாதிரி. கிளியர்? நோ. In large organization, participation of each and every director is not possible. Obviously not possible in decision making. எல்லா directorம் வந்து எல்லா டைமும் அவைலபிளா இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க? ஃபார்ம் த கமிட்டி. அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டிக்கு சில பவர்ஸும் டெசிஷனும் கொடுத்துருவாங்க. இந்த டெசிஷனை நீங்க எடுத்துக்கலாம், எங்க தயவு செஞ்சு வராதிங்க. ஓகேவா? இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு தயவு செஞ்சு நீங்களே எடுத்துக்கோங்க. கிளியர்? பிகாஸ் ஒவ்வொரு ஈவன் தோ கம்பெனில வந்து ஜஸ்ட் இமேஜின், டேரக்டர் தான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள். கம்பெனிக்கு ஒரு வருஷத்தும் டேரக்டர் கிட்ட போயிட்டு இருந்தீங்கன்னா கடுப்பாகாது? ஃபார் எக்ஸாம்பிள், வாஷ் பேஷன் வந்து கொலா உடஞ்சிருச்சு சார் கொலா உடஞ்சிருச்சு அப்படின்னு டேரக்டர் கிட்ட போனீங்கன்னா, இதெல்லாம் அவருக்கு இம்மெட்டீரியல். அவர் வந்து பெரிய பெரிய இது கான்ட்ராக்ட் அமால்கமேஷன் மெர்ஜர் சைன் பண்றதை பார்ப்பாரா, இல்ல வந்து வாஷ் பேஷன்ல கொலா வந்துச்சு, தண்ணி பீச்சுக்கு நடிக்குது, நான் வந்து கயிறு கட்டி அதை அடைக்கிட்டா, இல்ல வந்து இருக்கிற துணியை வச்சு அடைக்கிட்டா அப்படின்னா, then it is no meaningless. It's meaningless, right? So because of that only they are forming this committee and so that they will form the committee, plumber committee அப்படின்னு ஃபார்ம் பண்ணி. ஸோ பிளம்பர் என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு அதை கேட்டு, இது பிளம்பர் கமிட்டிலாம் கிடையாது, ஜஸ்ட் புரியாது. Members of the committee take decisions keeping in view interest of all stakeholders. So அந்த members of committeeல இருப்பாங்களா, அந்த committee members தான் வந்து decision எடுப்பாங்க. அந்த decision will be they will take decision in such a way that it will protect the interest of the stakeholders. பக்கா? No. Coordination.
research and recommendations, or they will be coordinating among இது ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட் கமிட்டி அப்படின்னா ஃபினான்ஸ் கமிட்டி, கம்பன்சேஷன் கமிட்டி, அந்த மாதிரி நிறைய கமிட்டி இருக்கும். They will take care of the respective areas. That's it. Research and recommendations. So committees are often formed to do research and recommendations on a potential and a planned project for a change or change. For example, ஒரு கமிட்டி வந்து அந்த கமிட்டியோட ரோல் என்னன்னா they will recommend the research and research projects. For example, இப்போ ஸ்டார்லிங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்லிங்க் வந்து they have a opportunity to invest in India. ஓகேவா? So that committee will look into the opportunities and they will tell to the Elon Musk that there will be one Ambani Mama is there, so he will be your perfect competitor. Be careful. So like that they will give you the informations. Okay, ma? That's it. So மெயினா இது எதுக்கு அப்படின்னா மெயின்லி வந்து காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் வந்து ரொம்ப அதிகம், எல்லாராலையும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்றதுனால தான் வந்து they are splitting the work. And obviously this is very very logical and nature. For example, in our classes எடுத்துக்கோங்களேன், I can take any class. கம்பெனிலாமல் எடுக்கிறேன், எஃப்எம் எடுக்கிறேன், கார்பரேட் அக்கௌண்டிங் எடுக்கிறேன், நீங்களும் அந்த டார்ச்சர் வந்து பேர் பண்ணிருக்கீங்க. I can take any class, but I cannot take every class. புரியுது? So I have to delegate. இல்லைன்னா வந்து என்னது, it will affect my own health as well as your own mind. எப்போ பார்த்தாலும் என் வயசே கேட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நோட்டிகிட்டே இருக்கிறீங்கன்னா it will be good இல்லை. Same thing will happen. So mandatory board committees. So powers of the board to form a committee. போர்டுக்கு வந்து அந்த கமிட்டி இருக்கு. போர்டுக்கு வந்து அந்த பவர் வந்து இருக்கு. என்ன பவர் அப்படின்னா கமிட்டி ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கான பவர் வந்து இருக்கு. The board of trustees of the company derive powers from articles of the company. So articles of the company they should mention, என்ன மென்ஷன் பண்ணிருக்கணும், board of directors வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் வந்து அதுல மென்ஷன் பண்ணிருக்கணும். அங்கிருந்து அவங்களுக்கு அந்த பவரே வருது. சரிங்களா? The board may, subject to the provisions of the Companies Act, delegate any of its power to committees. Okay, அந்த நீங்க யாருக்கு அதை டெலிகேட் பண்றீங்களோ that member should be fit enough இருக்கும். And any committee so formed shall, in exercise of the powers so delegated, conform to any regulations that may be imposed in the board. That's it. So இப்போ LODR என்ன சொல்லுதுன்னா, committees வந்து directors are established this mandate, composition, working procedures. LODR வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா சில டிஸ்க்ளோஷர் என்ன பண்ணணும் அப்படின்ற கைடன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. தட்ஸ் இட். நம்ம மீட்டிங் முடிய போது வாட் வி வில் டூ அப்படின்னா, வில் டூ ஒன் திங். நவ் வி வில் வைண்ட் அப். ஓகேவா? பை எனி சான்ஸ் 6:30க்கு கிளாஸ் நடக்காமலாம் இருக்காது. நடக்கல அப்படின்னா நான் குரூப்ல மெசேஜ் போடுறேன், மறுபடியும் 6:45க்கு ஜாயின் பண்ணிடுங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷால் வி டூ அட்டெண்ட் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் கிளாஸ்? Take 10 minutes break. Bye. Enjoy.